ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்பொழுது இங்கே கூடியிருக்கிறோம். நாம ஒரு சபைக்கு பொறுப்பாய் சபையை நடத்துகிற பாஸ்டர்களா இருக்கலாம், பாஸ்டரோடு இணைந்து ஊழியம் செய்கிற துணை பாஸ்டர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் எல்லாரும் அவரை போல் மாறும்படிக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள். ஆமேன். அவர் நம்மை சீசர்கள் ஆக்கும்படிக்கு தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமேன். ஆரம்பத்திலே நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். தயவு செய்து என்னோடு வார்த்தைகளை தியானியுங்கள். பவுலை போல ஓடி ஓடி ஊழியம் செய்த ஒரு அப்போஸ்தலனை நீங்கள் இன்றைக்கு பார்க்க முடியாது. உங்களுக்கு தாழ்மை இருந்தால், நேர்மை இருந்தால், ஆமா, பவுல் அப்போஸ்தலனை போல ஓடி ஓடி சபைகளை சாதித்த ஒரு தேவ மனுஷனை, அப்போஸ்தலனை என் கண்கள் காணவில்லை என்று சொல்லுவீர்கள். நான் சொல்றேன், அந்த மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை எப்படி உணர்த்துகிறது? நம்மிலே அநேகம் பேர் நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒரு 100-200 பேருக்கு தலைவராய் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு சபை கூட்டம் இருக்கு. அது சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ, நான் தான் இந்த சபைக்கு தலைவன், நான் தான் இந்த சபையின் போதகர், நான் தான் நம்பர் 1 என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோ நான் என் சபையை கட்டுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நேர்மை இருக்குமானால், நீங்கள் உண்மை உள்ளவர்களானால், இயேசுதான் சபைக்கு தலைவர், இது ஏன் சபை இல்லைன்னு சொல்லணும் முதல்ல. ஆமென். நீங்களும் நானும் எந்த சபையும் உண்டாக்கல, ஸ்தாபிக்கல, தலைவரா இல்லைங்க. தயவு செய்து பவுலினுடைய வார்த்தைகளை நேர்மையாய் உண்மையாய் நாம் ஏற்றுக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள், தியானியுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். பவுல் பயன்படுத்தப்பட்டார். இந்த புது உடன்படிக்கை சபையின் அப்போஸ்தலர்களிலே முதலாவது பிரதான அப்போஸ்தலனாயிருந்த பேதுருவை முந்தி அவர் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்றார். அவர் போற இடமெல்லாம் சபை உண்டானது. புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலே பாதிக்கு மேல 2/3 அவருடைய வார்த்தைகள் தான் நிருபமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு இருந்த உணர்வு உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? பாவிகளில் பிரதான பாவினா. இதாங்க சரியான ஆரம்பம். நாம் அதை மேற்கொண்டாக யோசிக்க கூடாது. ஆமா, நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் பாவியா தான் இருந்தேன், ஆனா இப்ப நான் மூப்பர், நான் பாஸ்டர். நல்ல வார்த்தையை கவனிச்சீங்களா? பிரசன்ட் டென்ஸ்ல எழுதியிருக்கு. அதாவது இப்படி ஊழியம் செய்த அந்த அப்போஸ்தலனுடைய ஆவி, அவருடைய மனநிலை, அவர்களில் பிரதான பாவி நான். I am the chiefest of sinners. Present tense.
நான் பாவியா இருந்தேன், இப்ப நான் பரிசுத்தவான், நான் சபை தலைவன், நான் மூப்பன், நான் பாஸ்டர். முதல் கோணல் முற்றும் கோணலா இருக்கு. நாமளும் சீசர்களா இல்லை, சீசர்களை உருவாக்காதவர்களா இருக்கிறோம். தயவு செய்து பவுலினுடைய வார்த்தையிலே வெளிச்சம் பெறுங்க. பாவிகளில் பிரதான பாவி நான். எவ்வளவாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், அவனுடைய உணர்வு, அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய மனநிலை, பவுலினுடைய ஆவியிலே தன்னை குறித்த எண்ணம், பாவிகளில் பிரதான பாவி நான். ஒரு பக்தன் சொல்றார், ஒரு மனுஷன் எவ்வளவாய் தேவனை நெருங்குகிறானோ அவ்வளவாய் தன் பாவத்தை உணர்ந்திருக்கிறான். ஆமென். நீங்களும் நானும் நமக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுனால, சபையில நமக்கு ஆமா போடுறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால, நம்மள கூட கும்பிடு போட்டுக்கிட்டு நம்மை தலைவராய் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு அந்த உணர்வு சீக்கிரமா வரமாட்டேங்குது. சரி, இங்கதான் இப்படி அந்த பவுலினுடைய ஆவி அப்படி இருந்ததுன்னு சொன்னா, சபைக்கு வந்தா அந்த மனுஷனுடைய ஆவி எப்படி இருந்தது? இந்த இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாரும் ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் தான். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி இருந்தா ஆவியானவர் என்னை தாங்குவார்? உங்களுக்காக வார்த்தையை தியானிக்கும் பொழுது எனக்கு தேவன் காட்டின வார்த்தை, திருப்புங்க என்னோடு, பவுலினுடைய வார்த்தைகள் தான். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உண்மையுள்ளவர். பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாயிருந்து எத்தனை சபைகளை ஸ்தாபித்திருந்தாலும், இந்த எபேசி சபைக்கு புத்தி சொல்லும் பொழுது அந்த சபையாரை பார்த்து அவனுடைய உணர்வு எப்படி இருந்ததுன்னா, அப்பா நீங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள், நானும் பரிசுத்தவான் தான், ஆனா உங்க எல்லாரிலும் நான் சிறியவன். ஹலோ, நேர்மையாய் உங்களை நிதானித்து பாருங்கள். நம்ம ஏன் தேவன் பயன்படுத்த முடியவில்லை? இந்த இந்திய தேசத்திலே 99% கிறிஸ்தவர்கள் அல்லாத பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட முறையிலே என்னை கொண்டோ என் சபையை கொண்டோ தேவன் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை ஈர்க்க முடியல, ரட்சிக்க முடியலன்னு சொன்னா, பவுல்கள் இல்லை. பவுலை போல சபையிலே எழும்பினால் நீங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள், உங்களிலே கடையன் நான், மிகச்சிறியவன் நான். இந்த உணர்வு நமக்கு இல்லை. ஆகையினாலதான் தேவன் நம்மை பயன்படுத்த முடியல. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க. நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு, ஆமாசாமி போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாய், சபை மூப்பர்களாய், பாஸ்டர்களாய் நாம் சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவன் என்கிட்ட பேசினதான் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்களை நான் விரல் நீட்டி குற்றப்படுத்தல. நான் பார்க்கிறேன், இந்த இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்கள் அல்லாத புறமதஸ்தர்கள் கடலை போல சூழ்ந்திருக்கிற இந்த தேசத்திலே என்னைய வச்சிருக்கிறீங்க, என்னைய பிறக்க வச்சீங்க, என்னைய ரட்சித்தீங்க. கல்லையும் மண்ணையும் தெய்வம்னு நம்பிக்கொண்டிருந்த என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை
ரட்சித்த நோக்கம் என்ன ஆண்டவரே? இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா நாம எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா பவுலினுடைய தாழ்மையிலே நாம் வந்து விடுவோம். நாம் அந்த கோல், அந்த என்னை ஏன் தேவன் ரட்சித்தார்? வயிற்று பழப்புக்காகவா நம்மளை ரட்சித்தார்? தயவு செய்து என்மேல் கோபப்படாதீர்கள். நீங்கள் காணிக்கை பணத்திலே சபையை நடத்துகிற, உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறவர்களா இருக்கலாம், அல்லது சிஎஃப்சி சபையில் இருக்கிற மூப்பர்களை போல சொந்த வேலையை செய்து கொண்டு சபை நடத்துகிறவர்களா இருக்கலாம். அது காரியம் அல்ல. நம்முடைய மனநிலை, என்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது, என் ஆவியிலே என்னை குறித்து நான் என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். பாவம்ங்கிறது வெறுமனே சொல்லுலேயோ அல்லது வெளிப்படையான சில மனுஷர் காணும்படியான நடக்கைகளிலோ இல்லை. நான் சாட்சியா தானே வாழ்றேன். என்னை யாரும் தப்பு செய்ய முடியும், தப்பு சொல்ல முடியும்? நான் பட விஷயத்துல கரெக்டா இல்லையா? அப்படியே சபைக்குள்ள நடந்து வந்து அந்த போர்டெல்லாம் பார்த்தேன். பரவாயில்லையே, நம்ம சபையை விட நல்ல சபையா தானே அது இருக்கு. இருப்பு எவ்வளவு, இந்த வார காணிக்கை இவ்வளவு, மீதி எவ்வளவுன்னு எழுதி போட்டிருக்காங்க. அல்லேலூயா. நான் உணர்வடைந்தேன். என்னை விட நல்ல சபையில தான் என்னை பேச வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நான் பொறுப்பா பேசணும். எங்க சபையில ஒருத்தர் 2 பேர் ட்ரெஷரர்ஸா இருக்கிறாங்க, பேங்க் அக்கௌண்ட 2 பேர் பாக்குறாங்க. அவங்கள்ட்ட போனாதான் தெரியும் கணக்கு வழக்கு. ஆனா இங்க பப்ளிக்கா எழுதி போட்டிருக்கு. நமக்கு தாழ்மை இருந்தா மற்றவர்களை நம்மை விட உயர்வானவர்களாய் கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். நான் என்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணிக்கொண்டு, நான் சிஎஃப்சி சபையில சீனியர் பிரதர், என்னை பேச கூப்பிட்டுருக்காங்க. உள்ள நுழைஞ்சு நோட்டீஸ் போர்டை பார்த்த உடனே ஆவியானவர் என்னை சிறுமைப்படுத்தி, தாழ்மையாயிரு, அப்பதான் நான் உன்னை தாங்க முடியும், என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு கொடுக்க முடியும் சொன்னாரு. அதனாலதான் உங்கள்கிட்ட தைரியமாய் பேசி கொண்டிருக்கு. நம்மை நிறுத்து பார்க்கிறவர் கர்த்தர். 7 சபைகளுக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையில எந்த சபையை விட்டு வச்சார் அவர்? அத்தனை சபைக்கும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருங்கள். Be the overcomers. சீஷர்களுக்கு இன்னொரு பெயர் ஜெயாளிகள், ஜெயம் பெற்றவர்கள். இங்கிலீஷ்ல அருமையா விக்டர்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னை போல் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. ஹலோ, ஆண்டவர் இங்க இருந்து பேசினா இப்படித்தான் பேசுவார் எந்த சபையிலனாலும். 7 சபைக்கும் அவர் சொன்னார், பி ஓவர்கமர். நான் ஜெயம் பெற்றது போல என்னை போல் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் வாக்கு தத்தம். முதல் சபையிலிருந்து 7வது சபை வரைக்கும். ரெண்டு சபைக்கு மனம் திரும்புங்கள்னு சொல்லல, ஆகையினால அது நல்ல சபைன்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த சபைக்கும் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை கடைசி வரைக்கும் காத்திரு, வைத்து பத்திரமா வச்சிரு, இல்லனா உனக்குன்னு வச்சிருக்கிற ஜீவ கிரீடத்தை இன்னொருவனுக்கு கொடுத்து விடுவேங்கிறாரு. இன்னொரு சபைக்கு நான் திருடனை போல வருவேன், உனக்கே தெரியாது, நான் வந்துட்டு போயிருவேன், நீ ஐயோ ஐயோன்னு லபா லபான்னு அடிச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரே அடிச்சுக்கிட்டு இருப்ப. இன்னொரு சபைக்கு
உன் நாமத்தை கிறுக்கி போடுவேன். எல்லாம் வேதத்துல தாங்க இருக்கு, நான் எதுவும் புதுசா பேசல. 7 சபைகளுக்கும் சொன்ன வார்த்தைகளை சபைக்கு நான் போதிக்கிற நான் அப்பப்போ தியானிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க தான் இந்த சபையை நடத்துறீங்க, இந்த சபையில நீங்க எழும்புனா எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு சொல்லித்தாங்க. நான் உம்முடைய வாயாய் இருக்க விரும்புகிறேன். ஒரு சபைக்கு சொல்றாரு, நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை யாரையும் விரல் நீட்டல, நான் சரியா சபையை நடத்தல, இயேசுவை போல் தாழ்மை இல்லை, பவுலை போல் தாழ்மை இல்லை அப்படின்னா அவர் வருத்தமடைந்து துக்கப்பட்டு, இங்க எனக்கு இடமே இல்லை, தாழ்மையும் இல்லை, சுயநலமற்ற மனிதர்களும் இல்லை, மனுஷிகளும் இல்லை, இந்த சபையிலே என் சத்தத்தை கேட்கிறவனுக்கு இடமே இல்லை, என் சத்தம் கேட்கப்படாதபடிக்கு இவர்கள் எல்லா சத்தங்களும் இவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது, இவர்களுக்கு ஆராதனையிலே சத்தம் உண்டாகுகிறது, இவர்கள் வாக்கு தத்தத்தை பேசுகிறதிலே சத்தம் முடிந்து போகிறது. ஆனா நானும் துக்கப்பட்டு சபைக்கு வெளியே நின்று கொண்டு, யாராவது ஒரு மனுஷன் எனக்கு செவி சாய்க்க மாட்டானா? நாம நீட்டா வெளியே உள்ளவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றோம். சுவிசேஷத்தை சொல்லும்போது, ஆண்டவர் வாசற்படியிலே நின்று தட்டுகிறார், உன் கதவை திற, நீ ரட்சிக்கப்படு. சபையில உட்கார்ந்திருக்கிற 200 பேர் அவருடைய சத்தம் கேட்காத செவிடர்களாய் உட்கார்ந்திருக்கிறோம். சபைக்கு உள்ள இல்லை, அவர் வாசற்படியிலே நிற்கிறார். நான் பயந்து இருக்கிறேன். ஆண்டவரே, என் சபைக்கு நீங்க தலையா இருக்கணும் ஆண்டவரே. என்னை சுத்தி இருக்கிற 20 பேரா இருக்கட்டும், 200 பேரா இருக்கட்டும், உங்களுடைய சத்தம் கேட்கிற ஆடுகளாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. பி ஓவர்கம்மர். நாம ஜெயிக்கல, உலகத்தை ஜெயிக்கல, சரீரத்தில் உள்ள ஆசை இச்சைகளை ஜெயிக்கல, பிசாசை ஜெயிக்கல, உலகத்தாரை போலவே நம்முடைய பேச்சு இருக்கு, நடக்கை இருக்கு. ஆனா நாம ஆராதனையில பஞ்சம் இல்ல, பாட்டுக்களில பஞ்சம் இல்ல, பிரசங்கத்துல பஞ்சம் இல்ல, அல்லேலியா ஆமேன் போடுறதுல பஞ்சமே இல்ல. ஆண்டவரும் அங்கே இல்லை. கேட்கிறதற்கு சாது உள்ளவர்கள் கேட்க கிடவது. எனக்கு பிரியமான சகோதரர்களே, இயேசுவை போல் ஒரு தாழ்மை. இயேசு உலகத்தையே ரட்சிக்க வந்தவர். நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் அவர் பார்த்த முறை, அணுகின முறையே, இதோ என் அப்பா இந்த மனுஷனை ரட்சிக்கிறதற்காக தான் என்னை அனுப்பியிருக்கிறார், இவனை எப்படியாவது ரட்சித்து நான் அப்பாவின் வலது பார்க்கத்திலே என்னோடு கூட சேர்ந்து உட்கார வைக்கணுமேங்கிற அணுகுமுறை தான் இருந்தது. தனிப்பட்ட முறையிலேயோ சபையாகவோ, நாம் சகோதர ஐக்கியத்திலேயோ, பிரதர்ஹுட்லேயோ நாம அந்த உணர்வை நாம் பெறல. நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை நாம் ரட்சிக்கணும், தேவனிடத்தில் கூட்டி சேர்க்கணும். இயேசுவுக்கு அந்த சிந்தை தான் இருந்தது. ஆகையினாலதான் அவர் அந்த உணர்வுடனே ஜனங்களை பார்த்தார். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்குமானால் நாம நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ண மாட்டோம். இயேசுவை போலயே சிந்திப்போம். எதை செய்தாலும் இது என்னையே, என் குடும்பத்தை, என் சபையை எப்படி பாதிக்கும்னு நாம யோசிக்க மாட்டோம். கிறிஸ்து எப்படி மகிமைப்படுவார், அவருடைய நாமம் உயர்ந்திருக்குமா அப்படின்னு சிந்திப்போம்.
அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் நம்மை தாங்கி விடுவார். சரி, கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொன்னேன். இயேசு இப்படி ஒரு கூட்டத்தில் பேசினா, சீஷர்களை உருவாக்கும்படிக்கு வந்த ஆண்டவர் சீஷர்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் நாம கற்றுக்கொள்ளணும். எந்த பைபிள் டீச்சரும் நமக்கு சொல்லக்கூடாது, எந்த ஒரு மனிதனும் நமக்கு போதிக்க முடியாது. சத்திய ஆவியானவரும் சத்தியமே உருவான ஆண்டவரும் தான் எனக்கு நான் எப்படி இருக்கேங்கிறத சொல்லுவார், நான் என்ன ஆகணும்னு சொல்லுவார். ஆமென். நீங்களும் நானும் என்னவா ஆகணும்? வாட் இஸ் அவர் கோல்? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்போம். வார்த்தைக்கு திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல என்ன சந்தர்ப்பம்னு எழுதியிருக்கு? அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, தம்முடைய சீஷர்களுக்கு 12 பேருக்கு பத்தாம் அதிகாரம் நிறைய அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். கொடுத்துட்டு 24 மத்தேயு 10:24 வாசிக்கிறேன், என்னோடு கேளுங்க. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். இன்றைக்கு காலையில நான் வார்த்தையை தியானித்த பொழுது, ஆண்டவரே என்னை ஏன் படைச்சீங்க, ஏன் என்னை ரட்சித்தீங்க? இதோ ஊழியக்காரர்கள் கூட்டத்தில் நான் பேச போறேன், என் சபையில பேசல, நான் பொறுப்பா பேசணும். என்னுடைய லக்கு என்னன்னு சொல்லுங்க. என்னை போல ஊழியம் செய்கிற போதகர்களுக்கும் அவர்களுடைய லட்சியம் என்னன்னு நான் சொல்லட்டும். பழிச்சுன்னு இந்த வார்த்தையை காண்பித்த பிரபாகர், நீ எனக்கு சீசன்னா, உன்னை தாயின் கருவிலே சிருஷ்டித்த லக்கு, நோக்கம், டெஸ்டினேஷன் இதுதான். நீ எனக்கு சீசன்னு சொன்னா நீ என்ன போல மாறிடு, அதான் லக்கு. உன்னை கேட்கிறவர்களும் அப்படி என்னை போல மாறிட்டாங்கன்னா நீ அவர்களை என்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்துருவ. ஆமென். ஹலோ, இயேசு இருந்தா இப்படிதாங்க சொல்லுவாரு. அவர் குரு. அவர் யார் அப்படின்னு சொன்னா, ஏதோ நம்ம இந்துக்கள் மற்ற நம்ம புற மதஸ்தர்கள் சொல்ற மாதிரி குரு அப்படின்னு சொன்னா மனிதர்களிடத்திலே கொஞ்சம் தேர்ச்சி அடைந்த ஒரு மனுஷன். அதனாலதான் சொல்றேன், எந்த பைபிள் டீச்சரும் எந்த தேவ மனுஷனும் கர்த்தருக்கு இணையாய் நாம் மதிக்க கூடாது. உங்களையும் அப்படி நிறுத்திடக்கூடாது. உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, நான் சொல்றதை கேளு, 30 வருஷம் சபை நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை போல உங்களை கேட்கிறவன் மாறிட்டா ஞானி ஆயிருவானோ? நீங்க உங்கள் வாழ்க்கையும் உங்கள் அனுபவம் தான் லக்கோ. ஏசு இங்க இருந்தாருன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களே, தாழ்மை இருந்தா, எனக்கு ஒரு செவி இருந்தா, சத்திய ஆவியானவர் எனக்குள் இருந்தால், இயேசு எனக்குள் இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ பொய்யன், பிரபாகர் நீ வீழ்ச்சியுற்றவன், வணங்கா கழுத்துள்ளவன்
நீ பெருமைக்காரன், நீ சுயநலக்காரன். நீயும் என்னை போல மாறணும், உன்னை கேட்கிறவர்களும் என்னை போல மாறணும். அதுதான் நான் தலையாயிருக்கிற சபைக்கு அடையாளம். ஆமென். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. 71 வயசாகுது எனக்கு. 23 வயது வாலிபனாய் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கும் நான் அந்த உணர்வை நான் மறக்கவே இல்லை. ஆண்டவரே, என் கிராமத்துல பார்க்கிற கல்லையும் மண்ணையும் தெய்வம்னு முகங்குப்புற விழுந்து வணங்கி கொண்டிருந்தவன், என் மத வைராக்கியத்தின்படி உடம்பை ஒடுக்கி தியானம் செய்து நான் என்னை மேன்மையாய் நினைத்து கொண்டிருந்த பரிசேயன் நான். ஒண்ணு நீங்க அப்பட்டமான பாவிகளா இருக்கணும், இல்லன்னா சபையை துன்பப்படுத்தின பவுலை போல பரிசேயனா இருக்கணும். 2 பேருமே குருடர்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நம்ம யாரா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு சரியான ஆரம்பம் இருக்கு. பாவிகளில் பிரதான பாவி நான், சபையை துன்பப்படுத்தின மனுஷன். நம்முடைய சுய நீதியினால பவுலை போல நாம் நம்மை நெஞ்ச நிமித்தி, நான் இந்த குடும்பத்தில் பிறந்தவன், நான் இப்படிப்பட்ட பாரம்பரியம் உடையவன், தாத்தா பாட்டன் காலத்திலிருந்து நாங்க ஊழியக்காரர்கள், எந்த பாரம்பரியமும் எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு ஒரு சரியான ஆரம்பம் இருக்கணும், சரியான முடிவு இருக்கணும். ஆரம்பத்தையும் முடிவையும் பார்த்துட்டோம். இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு வாழ்க்கை இருக்கு. ஹலோ, நீங்களும் நானும் இப்பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு பிரசன்ட் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்னோட வார்த்தைக்கு திருப்புங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம். ஆதி திருச்சபையை ஸ்தாபித்தவர்கள், உண்டாக்கினவர்கள் எல்லாரும் எவ்வளவு தெளிவா இருந்தாங்கன்னு பாருங்க. இந்த எபிரேய நிருபத்தை எழுதினது யாருன்னே தெரியல. நல்லது, அனானிமஸா இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா அவன் தாழ்மையான மனுஷன். இந்த நிருபத்தை எழுதினவர் யாரா இருந்தாலும் சரி, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அவர் சபைக்கு எப்படி புத்தி சொல்றாருன்னு பாருங்க. 19ஆம் வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. என்னோடு தயவு செய்து தியானியுங்கள், ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் சபையை பார்த்து இப்படிதான், அப்பா நமக்கு ஒரு மார்க்கம் இருக்குப்பா,
த வே. 20ஆம் வசனத்துல மார்க்கத்தின் வழியாய். அப்புறம் அந்த மார்க்கம், அந்த வழியில ஒரு முடிவு இருக்கு. ஒரு மார்க்கம் இருந்தா அந்த மார்க்கத்துக்கு வாசலும் இருக்கு, வழி இருக்கு, வழியிலே முடிவும் டெஸ்டினேஷன் இருக்கு, எக்ஸிட். சகோதரரே, நாம் இப்பொழுது வழியிலே இருக்கிறோம். நாம இன்னும் டெஸ்டினேஷன் அடையல. நாம இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு போகல. சரியா ஆரம்பிச்சிட்டோமா? நல்லது, சந்தோஷம். பவுலை போல தாழ்மையாய் தனக்கானதை தேடாமல் உணர்வடைஞ்சிட்டோமா? நல்லது, சந்தோஷம். ஆனால் உங்கள் நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும், என் நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் நான் இப்ப ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கேன். அந்த பாதையிலே எப்பொழுதும் எனக்கு நல் மனசாட்சி இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், நம்முடைய ஆவியை குறித்து தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் நம் ஆவியை தான் நிறுத்தி பார்க்கிறார். என்னுடைய மனசாட்சியில நல் மனசாட்சி அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவிக்கொண்டே இருக்கணும். 1978 ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டது, சந்தோஷம். உன் கடந்த கால மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, சந்தோஷம். இப்போ மார்க்கத்துல பாதையில நடந்துகிட்டு இருக்கோம். நாம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கணும். நல்லா கவனிங்க. காலையில எழும்பின உடனே இந்த நாள் முழுவதும் நான் வாழணும் ஆண்டவரே, நான் இதோ போக போறேன், இந்த நாள் முழுவதும் நான் உம்மை போல் சிந்திக்கணும், உம்மை போல் நான் இருளின் ராஜ்யத்துக்கு உட்படாமல் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை நீங்க பார்க்கிறது போல பார்க்கணும், இவர்களை எப்படி ரட்சிக்கலாம், இவர்களை எப்படி பிதாவினிடத்தில் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட், மனப்பான்மை இருக்கணும். இதெல்லாம் என் ஆவியிலே உம்மை போல் தாழ்மையாகவும் தனக்கானதை தேடாமலும் இருக்கிற ஆவி எனக்கு வேண்டும். அதற்கு என்னை நிரப்புங்க. ஆவியானவரே என்னை நிரப்பும். அதிகாலையிலே எத்தனை பேர் நாம் அப்படி தேவனை தேடுகிறோம்? இன்னைக்கு பூரா நான் ஓவர் கம்மரா இருக்கணும், விக்டரா இருக்கணும், உம்மை போல் சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் உம்முடைய விருப்பத்தை செய்யவும், என் விருப்பம் அல்ல. இன்னைக்கு பூரா நான் செய்ய வேண்டிய வேலையை நான் எவ்வளவோ திட்டமிட்டு இருக்கலாம், திட்டமிடுறது தப்பு இல்லை. ஆனா நல்ல கவனிங்க, தாழ்மையாய் இயேசுவை போல் நீங்கள் சுயநலமற்றவர்களாக இருந்தால், இன்னைக்கு பூரா இதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இயேசுவே இந்த ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடையது, இயேசுவே நீ ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டவர், எனக்கு நான் சொந்தம் அல்ல, நீர்தான் என்னை விலை கொடுத்து வாங்கிவிட்டீர். ஆமென். என்னை நடத்துங்க. I give you liberty to interfere in my life. தமிழ்ல சொல்றேன். என்னுடைய பிளான், ப்ராஜெக்ட், என்னுடைய திட்டமிடுதலை நீர் குலைத்து உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய திட்டத்தையும் செய்ய உமக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன். ஆமென். அவன்தான் இயேசுவின் சீசன். இயேசு அப்படிதாங்க வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் பிதாவின் சமூகத்தை தேடி ஓடினார்.
லூக்காவில் எழுதியிருக்கு ஒரு இடத்துல. முதல் நாள் அங்கே பெரிய அற்புத அடையாளங்கள் நடந்ததுனால இயேசு அவருடைய வார்த்தையின் நிமித்தம் பிசாசுகள் ஓடிச்சு, வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. மறுநாள் காலையில அவர் தங்கி இருந்த வீட்டை சுத்தி ஊரே கூடியிருக்கு. பேதுரு எந்திரிச்சு பாக்குறார், இவ்வளவு கூட்டம் இருக்கு, ஆண்டவரை எங்க? 12 சீசர்களும் ஒருவரை ஒருவர் பாக்குறாங்க. எங்கப்பா? வழக்கம் போல அவர் ஜெபிக்க போயிருப்பார். வாங்க போவோம். தேடி போய், என்ன ஆண்டவரே இங்க இருக்கிறீங்க? அங்க கனக்கூட்டம் அவ்வளவு நெரிசலா வீட்டை சுத்தி இருக்கிறாங்க, வாங்க போவோம், உங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். இயேசு என்ன சொன்னார்னு எழுதியிருக்கு. ஒவ்வொன்றையும் வார்த்தை எடுத்து நான் காட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் வேதத்துல தான் இருக்குது. இல்லப்பா, மற்ற இடங்களுக்கும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும்னு சொல்லி அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. அந்த 12 பேருக்கும் அவரை புரிந்து கொள்ள முடியல. என்னையா வீட்டை சுத்தி அவ்வளவு கும்பல் இருக்கு, இவர் பாட்டுக்கு போறாரு, சரிவா போவோம். அவர் பின்னாடியே போனாங்க. அன்றைக்கு அப்படி இயேசுவின் பின்னால் போன சீசர்கள் தான் மத்தேயு, அப்படி போனவர்கள் தான் பேதுரு, அப்படி போனவர்கள் தான் யோவான், அப்படி போனவர்கள் தான் யாக்கோபு. அப்படிப்பட்ட 12 சீசர்களை அவர் 3.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனதுனால அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே அவர்களும் உலகத்தை கலக்குகிறவர்களாய் அங்கெங்கே சபைகளை ஸ்தாபித்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. நீங்களும் நானும் இப்பொழுது அந்த சபையிலே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமா இருக்கணும். அதை விட்டுட்டு நான் தான் தலைவர், எனக்கு கீழே வேலை செய்யறவங்க, எனக்கு ஆமாசாமி போடுறவங்க எல்லாம் எனக்கு நல்ல சகோதரர்கள், சபையை விட்டு போயிட்டானா அவன் பிசாசு பிள்ளை ஆயிட்டான், போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா, பிறவி குருடனை சுகமாக்குறார் ஆண்டவர். அந்த மகிமையை அவர்கள் உணராமல் அந்த மகத்தான அற்புதத்தை அவர் ஓய்வு நாளிலே செய்தபடியினால் அவரை குற்றப்படுத்தி இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளல, இயேசுவால் சுகமாக்கப்பட்ட அந்த குருடனையும் ஏற்றுக்கொள்ளல, அவனை புறம்பாக்கிட்டாங்க. எழுதியிருக்கு யோவான் சுவிசேஷத்துல. குறிச்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் நான் தப்பா பேசுறேனான்னு முடிவு பண்ணி, நான் ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. இயேசு அவனை தேடி கண்டுபிடித்து, பரிசேயர்களால் புறம்பாக்கப்பட்ட அந்த பிறவி குருடனை தேடி கண்டுபிடித்து அவனை ஆறுதல் படுத்தினார். அப்படின்னா என்னுடைய பாஷையில அவன் தோளுல கை போட்டு, நீயும் நானும் சகோதரர்கள், இதா நம்மேல் பிரியமாய் இருக்கிறார்னு சொல்லி ஆறுதல் படுத்தினார். அல்லேலூயா. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் சொன்னா அது சாதாரண வார்த்தை இல்லைங்க, ஆழமா சிந்தியுங்க. நான் தான் ஸ்டாண்டர்ட், என்னை போல இருக்கிறவங்க எல்லாம் ஞானிகள், என்னை விட்டு போனவெல்லாம் பிசாசு படிச்சவன். எப்படி இந்த முடிவுக்கு வந்தோம்? எப்படி நாம் குருடர்களா இருக்கிறோம்? இயேசுவின் சிந்தை நமக்கு இல்லை, இயேசுவை போல் தாழ்மை இல்லை, இயேசுவை போல் சுயநலமற்ற பார்வை இல்லை. எனக்கு ஆமாசாமி போடுறவனா எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர், எனக்கு உடன் ஊழியக்காரர். என்னை எதிர்த்து பேசினான்னா பிரிஞ்சு போனா போட்டும், அவன் பிசாசுக்கு ஊழியம் செய்யறான். உணர்வடைவோம். இயேசு நம்முடைய சபைக்கு தலையா இருக்கிறாரா? இயேசுவுக்கு சமமாய் என்னை வைத்துக் கொண்டு நான் சபையை நடத்துகிறேனா?
பிலிப்பியர் 2 எழுதியிருக்குது. இதையும் நீங்க குறித்து வச்சுக்கோங்க. இயேசுவனுடைய தாழ்மை பூமியில வந்த பிறகு இல்லைங்க, பரலோகத்தில் இருக்கும் போதே அவர் பிதாவுக்கு சமமாயிருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷர் சாயலாகி நம்மை ரட்சிக்க பூமிக்கு வந்தார். ஆமேன். வார்த்தையில எழுதியிருக்கா இல்லையா? அப்ப அந்த சிந்தை எனக்கு இருந்தா நான் எப்படி சொல்லணும்? பேதுருவை போல் சொல்லணும். 1 பேதுரு 5 எழுதியிருக்கு, மூப்பரும் என் உடன் மூப்பருமாகிய நான் உங்களுக்கு, உங்கள் உடன் மூப்பருமாகிய உங்களுக்கு. பேதுரு இஸ்ரேல் மக்களுக்கு ஊழியம் செய்தான். 2 நிருபங்கள் தான் எழுதினான். யூத ஜனங்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்த அந்த மனுஷன், அவனுடைய ஆவி எப்படி இருந்தது? கர்த்தருடைய மகிமையை கண்ணார கண்டவர்கள் நாங்கள். மலை உச்சியிலே மறுரூபப்பட்ட மலையிலே இயேசுவை நாங்கள், அந்த மகிமையை தரிசித்தவர்கள் நாங்கள். ஆனாலும் அந்த பேதுரு தன்னை ஒரு பொருட்டா எண்ணாமல் உங்கள் உடன் மூப்பன் நான்கிறார். நம்ம எவ்வளவு சீக்கிரமா பிஷப் ஆயிடுறோம், எவ்வளவு சீக்கிரமா ஹெட் பாஸ்டர் ஆயிடுறோம். 4 சபையை நடத்திட்டோம்னா நான் தான் ஹெட் பாஸ்டர்ங்கிறோம். 4 பேர் நமக்கு ஆமே சாமி போட்டான்னா நான் சபை தலைவன்கிறோம். எப்படி இயேசு நம்மோடு இருப்பார்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 பவுல் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய அனுபவம் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. கலாத்திய சபைக்கு சொல்லும் பொழுது பவுலுடைய வார்த்தைகள் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 2 வார்த்தை. நான் அறையப்பட்டேன், சிலுவையிலே அவரோடு அறையப்பட்டேன், நான் செத்துட்டேன், ஆனாலும் உயிரோட இருக்கிறேன். ஆனா இப்போ இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில அவருடைய விசுவாசத்தை பாருங்க. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். மார்க்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியிலே இப்பொழுது எப்படி இருக்கணும்னு பேசிக் கொண்டிருக்கிறோம். பவுல் எப்படி இருந்தார்? நான் எப்பயோ செத்துட்டேன். இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது நானும் அறையப்பட்டேன். ஆனா அது என்னுடைய கடந்த காலமா இருந்தாலும் இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். இப்ப பிழைத்திருக்கிறது என்னுடைய விசுவாசம், எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த அவரை பற்றிய விசுவாசம். அல்லது வேறு விதமாய் சொல்ல போனால், பவுல் எப்பொழுதுமே இயேசுவை தனக்கு முன்பாகவே வைத்திருந்தார். எப்படி வைத்திருந்தார் அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்டவராய் வைத்திருந்தார். அதையே ஜனங்களுக்கு சபையில எழும்புனா அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கித்தார். நீங்க பைபிள் காலேஜுக்கு போயிருக்கலாம், நீங்க படிப்பாளிகளா இருக்கலாம், நீங்கள் ஒத்த வாக்கியம் கன்கார்டன்ஸை புரட்டி, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இப்படி எழுதியிருக்கு, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இப்படி எழுதியிருக்கு, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இப்படி எழுதியிருக்கு.
படிப்பாளிகளா இருங்க, கண்கார்டன்ஸ் பயன்படுத்துங்க, அது தப்பு இல்லை. பவுலை போல உங்களுக்கு பயம் இருக்கா? அது என்ன பிரதர் பயம்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. மூட்டை கட்டி வச்சுட்டாரு. கமாலியல் ப்ரொஃபசர் அவர் படிச்ச படிப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டாரு. அவர் கரைச்சு குடிச்ச அந்த வேதத்தை, பழைய அந்த அவர் வாசித்த பைபிள், அதையெல்லாம் கரைச்சு குடிச்சவர். நீங்களும் நானும் அப்படி கரைச்சு குடிக்கல. நமக்கு இன்னும் பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளே கூட பரிச்சயம் இல்லாமல் இருக்கு. ஆனா கரைச்சு குடிச்ச மனுஷன் சொல்ற வார்த்தையை பாருங்க. 2ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஏன்பா அப்படி பயந்த? வேதத்தை கரைச்சு குடிச்சவனாச்சே, கமாலியர் ப்ரொஃபசர்ட்ட படிச்ச பெரிய வேத பண்டிதராச்சே, பைபிள் காலேஜுக்கு போனவர்களே, நீங்க போனது தப்பில்லை. உங்களுடைய படிப்பும் வேதமும் உங்கள் பட்டமும் உங்களுக்கு பயத்தை கொடுத்திருக்கிறதா? உங்கள் மத்தியிலே இருந்தபோது நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களில் இருந்தேன். ஏன்னா 4ஆம் வசனம், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. நடுங்கிட்டேன் நான். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது எவ்வளவு அசால்ட்டா நான் வேதத்தை புரட்டுறேன். இங்கே ஒரு வார்த்தை, அங்க ஒரு வார்த்தை. நான் சொல்றதுக்கு எல்லாரும் ஆமேன் போடணும், அல்லேலியா சொல்லணுங்கிறதுக்காக அங்க ஒரு வார்த்தை, இங்க ஒரு வார்த்தை. நம்ம சபையில போதுமான முட்டாள்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, நம்மளோட சேர்ந்து ஆமேனும் அல்லேலியா சொல்றதுக்கும். இயேசுவை போல் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு இல்லை, என்னை கேட்கிறவர்களுக்கு இல்லையே. இந்த அப்போஸ்தலனுடைய சிந்தை, அவருக்கு இருந்த பயம், நடுக்கம். இயேசுவை போல் நானும் ஜெயங்கொள்ளல, என்னை கேட்கிறவர்களும் ஜெயங்கொள்ளல. ஆனா நான் எவ்வளவு தைரியமாய் நான் சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். திரும்ப சொல்றேன், உங்களை விரல் நீட்டல. ஆவியானவர் எனக்கு விரல் நீட்டி, பிரபாகர் ஊழியக்காரங்கள் மத்தியில போய் பேச போற, அவர்களுடைய விசுவாசம் எங்க இருக்கு போய் சொல்லிட்டு வா. பவுலனுடைய விசுவாசம் எங்க இருந்தது? என்னுடைய ஞானத்தில் அல்ல, என்னுடைய படிப்பில் அல்ல, என்னுடைய பட்டத்தில் அல்ல, என்னுடைய ஆங்கில அறிவில இல்ல. இன்னும் சொல்ல போனா சில பேர் நான் கேட்கிறேன் தாங்க, மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எழுதினவர், அவர் தன்னுடைய சொந்த பிரயாசத்தினால பல மூல பாஷைகளை படித்து, எபிரேய கிரேக்க பாஷையில படித்து அவர் ஒரு பைபிளவே போட்டிருக்கார். அவரும் சமீபத்தில் இறந்துட்டார். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். எல்லாரும் பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாரும் அவங்களுடைய வெர்ஷன் இருக்கு. பிரின்ஸ் வெர்ஷன்
அப்படிங்கிறாங்க. பவுலுக்கு இருந்த பயமும் நடுக்கமும் நமக்கு இருக்கா? எப்பா உங்களிடத்துல எப்ப எழும்புனாலும் இயேசுவை நான் சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்களுக்கு அப்படியே படம் போட்டு காமிக்க உங்கள் விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கும்படி. அவருக்கு ஒப்பாய் யாரையும் நிறுத்தக்கூடாது, நீயும் சமமாய் நிற்க கூடாது. எந்த மனுஷனும் பொய்யன். இதை சொன்னவனே பவுல் தன்னைத்தான் சொல்றான், நான் பொய்யன். இதே கொரிந்து சபைக்கு தான் சொல்றான். எத்தனை பேர் நாம் நேர்மையா சொல்றோம்? நான் சொல்றேன்னு சொல்லி நம்ப வேண்டியதில்லை, வேதத்தை ஆராய்ஞ்சு பாரு. அடுத்து அவர் தாழ்மையாய் இறங்கி வந்தார்னு சொன்னேன். அவர் எவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்தினார்னு பாருங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். சாரி, 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். எபிரேயர் 2:17 அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. இன்னைக்கு வேதத்தை படிக்கும்போது இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஆவியானவர், நீ போய் சொல்லு, நான் யாருன்னு போய் சொல்லு. ஆவியானவர் இயேசுவை எப்படி காண்பிக்கிறார் நமக்கு? அவர் எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலியா. இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டவர். அவர் ஏன் சோதிக்கப்பட்டாரு? தேவகுமாரனாச்சே. இல்லையே, அதை இறக்கி வச்சுட்டு வந்தாரு. உன்னை போல் என்னை போல் அவர் சோதிக்கப்படக்கூடிய மனுஷனாயிருந்தார். ஆவியானவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. எப்படியெல்லாம் ஒப்பாக வேண்டியதாக இருந்தது? அவருடைய தாழ்மையின் பாட்டம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய தாழ்மையின் அர்த்தம் என்ன? ஆவியில நிறைஞ்சேன். நான் கிராமத்தாளு. கிராமத்துல நான் கற்றுக்கொண்டதை எனக்கு அப்படியே காண்பித்தார். நீச்சல் பழகணும்னு சொன்னா, இப்ப எல்லாம் நீங்க டவுன் வாசிகள், அதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்க கிரடேஷன் இருக்கும். 3 அடி இருக்கும், 4 அடி இருக்கும், சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடம் இருக்கும். அப்புறமேலு கடைசியா ஆழம் இருக்கும், 10-12 அடி. எந்தெந்த வயசுக்காரன் எங்கெங்க இருக்கணும்னு அங்க கோடு போட்டிருப்பான். நான் கிராமத்துல வளர்ந்தவங்க, எனக்கு அப்படி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் பார்த்தது கிடையாது. எனக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தவங்கலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பயப்படக்கூடாது, இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. படாருன்னு பிடிச்சி கணக்குக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அது 3 அடி ஆழமா இருக்கும். 30 அடி 40 அடி ஆழமான கிணறா இருக்கும். நான் அப்படியே விழுந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு அழுவேன். அப்போ மேல இருந்து என்னைய தள்ளி விட்ட ஆளே எனக்கு பக்கத்துல குதிச்சு என்னை எப்படி காப்பாத்துவாருன்னு நினைக்கிறீங்க?
நீங்க கற்பனை பண்ணுங்க, என்னமோ பதில் சொல்லுங்க. என் அனுபவத்தை சொல்றேன். எனக்கு அடியில போவார், தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டு இருக்கிற எனக்கு அடியில போய் என்னுடைய 2 காலுக்கு நடுவுல அவர் எழும்பி அவருடைய என் முழு ஆளு, நான் இப்ப சின்ன பையன் சுண்டக்கா மாதிரி இருப்பேன், 10-12 வயசு, அப்படியே தோல் அப்படி வச்சுக்கிட்டு மேல ஏறி வந்து கரையில விடுவாரு. மேல வந்த வளத்தை சொல்லுவாங்க, நல்ல வேளை அடியில போய் தூக்கிட்டு வந்த, இல்லன்னா காப்பாத்த போன ஒன்னையும் இல்ல இழுத்துட்டு உள்ள போயிருமா. இப்ப நல்லா கவனிங்க, இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷர் சாயலானார் அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொன்னா நம்மள எத்தனையோ சாக்கு போட்டு உண்டு. இயேசுவை போல் வாழ்றதுன்னு சொல்றீங்க, ஏன் பண கஷ்டம் அவருக்கு இருந்ததாயா? நீங்க வாயை திறந்து சொல்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம், இவரை மாதிரி படித்தவரா இருக்கணும், இவரை மாதிரி படிக்கல, நான் படிக்காத ஏழை. நல்லா கவனிங்க, நான் ஏழையா இருக்கிறேன் ஆகையினாலதான் சாட்சியா வாழ முடியல, என்கிட்ட பணம் இல்லை அதனாலதான் சாட்சியா வாழ முடியல, நான் படிக்கல அதனாலதான் சாட்சியா வாழ முடியல அப்படின்னு சொல்லி நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்து நாம் சோர்ந்து போயிடுறோம். அல்லது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை விட நாம் நம்மை உயர்த்தி குருடர்களாயிருக்கிறோம். தயவு செய்து இயேசுவை பாருங்கள். ஆவியானவர் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த உலகத்துல நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் என் கஷ்டம் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அவர் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேல பரிதபிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாருக்கும் கீழே வந்தவருங்க. எப்படி என்னைய தள்ளி விட்டவனே தூக்கி கவுட்ல வச்சு மேல தூக்கி கொண்டு வந்து விட்டு எனக்கு நீச்சல் சொல்லி கொடுத்தாதோ, அதே போல அவர் தேவகுமாரன், தேவனோடு சமமா இருந்தவர். நரகாக்கினையின் குழியில் கிடந்த, படு ஆழத்தில் கிடந்த என்னை ரட்சிக்கும்படிக்கு அவர் என்னை விட கீழே தான் இறங்கினார். அவர் வாழ்ந்த காலத்துல இயேசுவா இவன் பச்சன் அல்லவா, இவன் மரியாளின் மகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா தெரியும் அப்பன் பேரு தெரியாதவன் அர்த்தம். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தா இயேசுவை அப்படித்தான் அன்றைய மனிதர்கள் அவரை குற்றப்படுத்தினார்கள். ஆத்தா யாருன்னு தெரியும், மரியா, அப்பன் பேரு தெரியாத பையன், இல்லெஜிட்டிமேட் சைல்டு. இப்ப சொல்லுங்க, அப்படி யாராவது நாம இருக்கிறோமா? அப்படி இருந்தாலும் நம்மை அவர் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. நான் ஏழையா இருக்கிறதுனால அவர் என்னைய ரட்சிக்க முடியாம இல்லை, நான் படிக்காததுனால என்னைய ரட்சிக்கப்பட, என்னைய வெற்றி வாழ்க்கையை தர முடியாமல் இல்லை. இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போதே ஏசாயாவின் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை பளிச்சுன்னு எனக்கு ஞாபகம் வந்தது, குறிச்சு வச்சிருக்கேன், எடுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம். ஏசாயா 59. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி
உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். எவ்வளவு ஆழமான வார்த்தை! இயேசுவை போல் நான் வாழ முடியல, நாம சாக்கு போக்கு சொல்றோம். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சொல்றோம். உனக்கு கீழே வந்தவர் இயேசு. அவர் குழந்தையாய் பிறந்த பொழுது நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு குடிசை வீடாவது இருக்கு. ஆனா அவருக்கு குடிசை வீடு கூட இல்லை, மாடு கட்டுற தொழுவம் தான் இருந்தது. இப்ப சொல்ல முடியுமா நான் ஏழை, என் கஷ்டம் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி? ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கு வேணா புரியாது. இயேசுவின் இடத்துல போங்க, உங்களுக்கும் கீழே போய் அவர் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் படிக்காததோ என்னுடைய ஏழ்மையோ, ஒரு சிலருக்கு நான் ஒடுக்கப்பட்ட ஜாதியா இருக்கேன் பிரதர், தாழ்ந்த ஜாதிக்காரனா இருக்கேன் பிரதர். ஹலோ, இயேசு உன்னை விட தாழ்ந்த ஜாதிக்காரர், உன்னை அவர் தூக்க முடியும். நான் தாழ்ந்த ஜாதிக்காரனோட சேர்ந்து நான் கட்சிக்கொடி பிடிச்சுக்கிட்டு நாங்கள் போராடுவோம் போராடுவோம்னு கட்சிக்கொடி தூக்க தேவையில்லை சகோதரனே. உலகத்தாரை போல் நாம் சிந்திக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள் உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் படிக்காதவன் என்றும் இல்லை, ஏழை என்றும் பணக்காரன் என்றும் இல்லை, டாக்டர் இன்ஜினியர் என்றும் படிக்க தெரியாத தற்குறி என்றும் இல்லை. சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. என் அக்கிரமமே எனக்கு தடையா இருக்கிறது அப்படின்னா, என் அக்கிரமம் அங்க தீர்க்கதரிசி பேசும்பொழுது நீங்க நீதியா வழக்காடல, நீங்க பொய் பேசுறீங்க, வழக்குல நீங்க ஏழைக்கு எதிராய் பணக்காரனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றீங்க. அதே உலகம் தான் இன்னைக்கும் இருக்கு. ஆனா இப்போ நல்ல கவனிங்க, ஆவியை நிறுத்து பார்க்கிற கர்த்தர் அன்னைக்கு தீர்க்கதரிசி பேசும்பொழுது வெளிப்படையான பாவங்களை சொன்னான். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை நிறுத்து பார்த்து, உன் பெருமை, உன் சுயநலம், இயேசுவை போல் தாழ்மையான சிந்தை இல்லை, இயேசுவை போல் தனக்கானதை தேடாத சுயநலமற்ற சிந்தை இல்லை, நான், எனது, என் குடும்பம், உன் அக்கிரமமே உனக்கு தடையா இருக்கிறது, நான் தடையா இல்லப்பா. மனம் திரும்புவோமா? அருமையான சகோதரர்களே, ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். நம்முடைய அக்கிரமத்தை நாம் ஒத்துக்கொள்ளணும். நான் சரியா ஆரம்பிச்சு சரியா முடிக்கணும். இயேசுவே, நீங்க போன பாதையை எனக்கு காண்பீங்க. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி விசுவாசிக்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே என்னை தாங்குங்கன்னு சொல்லணும். அப்போ நம்முடைய எந்த தகுதியின்மையும் தகுதியின்மையாயிராது. இயேசு நம்முடைய இரட்சகராய் இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். இயேசுவே, இப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்கிறோம். அக்கினி ஜுவாலையுடைய கண்களை உடைய ஆண்டவரே, நீ நடத்துகிற சபையிலே உம்முடைய சத்தம் கேட்கிற ஆடுகளாய் இதோ நிற்கிறோம். எங்களை உள்ளும் புறமும் அறிவி. எவ்வளவாய் உம்முடைய நீதிக்கு தூரமாய் விலகி இருக்கிறோம், எவ்வளவாய் எங்கள் நீதியிலே நாங்கள் நிற்கிறோம். எங்களை உணர்த்தும். எங்கள் ஆவியை நிறுத்து பாரும். எவ்வளவாய் எங்களை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணி விடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம்.
இதோ வார்த்தையை கேட்ட அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் விடுதலையாய் பேசினதற்காக நன்றி. ஆவியானவரே, இதோ இப்பொழுதும் எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஆளுகை செய்யும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாங்கும் சத்திய ஆவியானவரே, எங்களை நடத்தும். மீதியான நேரத்திலே எங்களோடு கூட இருக்கும். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய வலது கரம் எங்களை தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.